Hello friends, welcome to Kannan Infotamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்துல துருக்கி அங்கா 3 அப்படிங்கிற ஒரு ஸ்டெல்த் அன்மேன் ஏர்கிராப்டோட புகைப்படத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. இதனை தொடர்ந்து நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா டெவலப் செய்து வரும் ஸ்டெல்த் அன்மேன் ஏர்கிராப்ட் ப்ராஜெக்ட் குறித்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையில HALோட டெஸ்ட் பைலட் ஹர்ஷவர்தன் தாக்கூர் இந்தியா டெவலப் செய்யும் ஸ்விஃப்ட் UAVயோட புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு. அந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது HAL தயாரித்து வரும் ஸ்விஃப்ட் UAVயோட பெரும்பாலான வேலைகள் முடிக்கப்பட்டது தெரிய வருது. இதனை தொடர்ந்து நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா எப்பொழுது தன்னுடைய ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட அன்மேன் ஏர்கிராப்ட டெவலப் செய்து முடிப்பாங்க, அதோட முதல் பறத்தல் எப்போ நடைபெறும் அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பி வர்றாங்க. இந்த வீடியோல இந்தியா டெவலப் செய்து வரும் ஸ்டெல்த் UAV ப்ராஜெக்ட் குறித்தும் இந்தியா டெவலப் செய்யும் ஸ்டெல்த் UAVயோட கேப்பபிலிட்டி என்ன, அந்த UAV-ய எப்படி இந்தியா டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீப காலமா உலகின் பல நாடுகள் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்கள் மற்றும் UAV-களை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா, துருக்கி, இந்தியா போன்ற நாடுகள் இந்த ப்ராஜெக்ட்ல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா காத்தக் அப்படிங்கிற ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட UAV-யை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த காத்தக் UAV-யை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி DRDO மற்றும் இந்திய விமானப்படையும் இணைந்து டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த UCAV ஃப்ளையிங் விங் கான்செப்ட் முறையில் வடிவமைக்கப்பட்டு வருது. ஃப்ளையிங் விங் கான்செப்ட் அப்படின்னா சாதாரண விமானம் போல் அல்லாமல் பறவையோட ரெக்கை எப்படி இருக்குமோ அதே போன்ற வடிவத்துல இந்த காத்தக் UCAV-ய இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா டெவலப் செய்யும் காத்தக் UCAV-யோட முக்கியமான கேரக்டர் அந்த UCAV-ல இருக்கக்கூடிய ஸ்டெல்த் தொழில்நுட்பம். ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட UCAV அப்படின்னா அந்த UCAV-ய எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியாது. காத்தக் UCAV-யோட ஸ்டெல்த் திறனை 70% விமானத்தோட வடிவமைப்புல இருந்து கிடைக்க போகுது. மீதமுள்ள 30% ஸ்டெல்த் திறனை ரடார் அப்சர்விங் மெட்டீரியல்களை கொண்டு காத்தக் UCAV-ய உருவாக்குறது மற்றும் காத்தக் UCAV-க்கு ரடார் அப்சர்விங் கோட்டிங் கொடுப்பது போன்ற பல விஷயங்கள் மூலம் அச்சீவ் பண்ண முடியும். இந்தியா டெவலப் செய்யும் இந்த UCAV-ல ஆம்காப் ப்ராஜெக்டுக்காக டெவலப் செய்யும் பல தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. குறிப்பா ஸ்டெல்த் தொழில்நுட்பம், இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் போன்றவை பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் மூலமா விமானத்தோட உள்புறத்துல மிசைல்ஸ், பாம்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற பல்வேறு ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். காத்தக் UCAV-க்கு தேவையான ஆன்போர்ட் மிஷன் கம்ப்யூட்டர், டேட்டா லிங்க், ஃபயர் கண்ட்ரோல் ரடார், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ, கோலிஷன் அவாய்டிங் சிஸ்டம் போன்ற பல தொழில்நுட்பங்களை இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. காத்தக் UCAV அதிகபட்சமா 30,000 அடி உயரத்துல பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. இந்த UCAV 15 டன் எடை கொண்டதா இருக்கும். காத்தக் ட்ரோனை இயக்குறதுக்கு கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு வரும் காவேரி இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜின் 1180 கிலோகிராம் எடை கொண்டது. காவேரி இன்ஜின்னால அதிகபட்சமா 52 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். காத்தக் UCAV ப்ராஜெக்ட இன்னும் 2 வருடங்கள்ல முடிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த UCAV-ய டெவலப் செய்யறதுக்கு இந்திய விமானப்படை அதிக முனைப்பு காட்டுறாங்க. ஆனா இந்த UCAV டெவலப் செய்து முடிக்கப்படும் பட்சத்துல இந்திய கடற்படை தன்னுடைய ஏர்கிராப்ட் கேரியர்கள்ல இருந்து இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட காத்தக் UCAV-கள்னால அதிக ஆபத்தான எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும். குறிப்பா எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மற்றும் ரடார்கள் அதிகமாக பொருத்தப்பட்டிருக்க பகுதிக்குள் கூட இந்த ஸ்டெல்த் UCAV-கள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தும். காத்தக் UCAV-களை மிகவும் ஆபத்தான ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்துவதற்கு இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா மனித உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும். காத்தக் UCAV-யோட டிசைன் முழுக்க ஒரு புதிய வகை டிசைன். இது போன்ற விமானத்தை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இதுவரைக்கும் உருவாக்கியதே கிடையாது.
உள்ளது. இதன் காரணமா இந்த ப்ராஜெக்ட 2 கட்டங்களா நிறைவேற்றுவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதாவது முதல் கட்டத்துல காத்தக் யூசிஏவி போன்றே ஒரு யூசிஏவியை உருவாக்கணும். ஆனா அந்த யூசிஏவி காத்தக் ட்ரோனை விட அளவில் சிறியதா இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா காத்தக் யூசிஏவி 12 முதல் 13 டன் எடை கொண்டதா இருக்கும். ஆனா முதல் கட்டத்துல உருவாக்கப்படும் யூசிஏவி 1 டன் எடை கொண்டதா இருக்கும். இந்த 1 டன் எடை கொண்ட யூசிஏவிய ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்விஃப்ட் அப்படின்னா ஸ்டெல்த் ஃப்ளையிங் விங் டெஸ்ட் பெட் அப்படின்னு அர்த்தம். இந்த அளவில் சிறிய ஸ்விஃப்ட் யூசிஏவியை கொண்டு பலவிதமான சோதனைகளை இந்தியா நடத்த போறாங்க. இந்த சோதனையின் போது கிடைக்கும் பலவிதமான தரவுகளை கொண்டு 12 முதல் 13 டன் எடை கொண்ட காத்தக் யூசிஏவிகளை இந்தியா டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஸ்விஃப்ட் ட்ரோன்ல காத்தக் யூசிஏவிகளுக்கு தேவையான பல்வேறு தொழில்நுட்பங்களை சோதிக்க போறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விமானத்தை ஆள் இல்லாமல் பறக்க வைப்பது, ஸ்டெல்த் தொழில்நுட்பம், ஹை ஸ்பீட் அட்டானமஸ் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் போன்ற பல தொழில்நுட்பங்களை இந்த ஸ்விஃப்ட் ட்ரோனை கொண்டு சோதிக்க போறாங்க. இந்தியா டெவலப் செய்யும் இந்த ஸ்விஃப்ட் ட்ரோன் கிட்டத்தட்ட 1100 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த ட்ரோன் 4 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டதா இருக்கும். ஸ்விஃப்ட் யூசிஏவிகள்னால அதிகபட்சமா 250 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த யூசிஏவிகள்னால அதிகபட்சமா 6 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்களால் தொடர்ந்து 1 மணி நேரம் பறக்க முடியும். ஸ்விஃப்ட் ட்ரோனை இயக்குறதுக்கு ரஷ்யாவின் NPO Saturn 36MT டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜினை ஃபியூச்சர்ல இந்தியா உள்நாட்டிலே தயாரித்து வரும் மானிக் ஸ்மால் டர்போ ஃபேன் இன்ஜினை கொண்டு ரீப்ளேஸ் செய்ய போறாங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல்ல இதே மானிக் ஸ்மால் டர்போ ஃபேன் இன்ஜின் தான் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த இன்ஜினால அதிகபட்சமா 0.6 மேக் அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 735 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இந்த ஸ்விஃப்ட் யூசிஏவிகள்னால பறக்க முடியும். ஸ்விஃப்ட் யூசிஏவில ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 2 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 100 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஸ்விஃப்ட் யூசிஏவியோட முதல் புரோட்டோடைப்பை இந்தியா ஏற்கனவே வெற்றிகரமா டெவலப் செஞ்சிட்டாங்க. ஸ்விஃப்ட் புரோட்டோடைப்பை ஜூலை 2022ல ஏரோநாட்டிக்கல் டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனையின் போது ஸ்விஃப்ட் யூசிஏவி ஆள் இல்லாமல் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்யப்பட்டது. ஸ்விஃப்ட் யூசிஏவில பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பெரும்பாலும் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்விஃப்ட் யூசிஏவிகளை வழி நடத்துவதற்கு தேவையான நேவிகேஷன் சிஸ்டம், கைடன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், இண்டிஜினியஸ் ஃபிளைட் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர், ஏவியானிக் சிஸ்டங்கள் போன்ற பல சிஸ்டங்களை உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்விஃப்ட் யூசிஏவில பயன்படுத்தப்பட்ட கண்ட்ரோல் லா மற்றும் சாஃப்ட்வேர் முழுக்க முழுக்க இந்தியாவிலே டெவலப் செய்யப்பட்டது. இந்தியா டெவலப் செய்த ஸ்விஃப்ட் யூசிஏவி அமெரிக்காவின் நார்த்ரப் க்ரூமன் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட B2 ஸ்பிரிட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் ஹெவி பாமர் விமானங்கள் போன்றே இருக்கு அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தற்போது இந்தியா டெவலப் செய்து வரும் ஸ்விஃப்ட் யூசிஏவியோட 2வது புரோட்டோடைப்ல முதல் புரோட்டோடைப்ல இல்லாத பல தொழில்நுட்பங்களை இணைத்து சோதிக்க உள்ளாங்க. இந்த 2வது புரோட்டோடைப் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டவுடன் காத்தக் யூசிஏவி ப்ரொடக்ஷனை இந்தியா ஸ்டார்ட் செய்வாங்க. 2025வது வருடத்துக்குள் காத்தக் யூசிஏவியோட முதல் பறத்தலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த காத்தக் யூசிஏவி டெவலப்மெண்ட்ல பல தனியார் நிறுவனங்களும் இணைந்து பணியாற்ற போறாங்க. அதனால இந்த யூசிஏவி டெவலப்மெண்ட் அதிவேகமா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காத்தக் யூசிஏவி ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி இந்தியா அவுரா அப்படிங்கிற அட்டானமஸ் அன்மேன்ட் ரிசர்ச் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட பேஸா வச்சு தான் இந்த காத்தக் யூசிஏவிகள் டெவலப் செய்யப்பட்டு வருது. காத்தக் யூசிஏவிகள் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டால் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படையில அதிகமான எண்ணிக்கையில பயன்படுத்தப்படும் காத்தக் ட்ரோன்களை தாக்குதல்களுக்கு மட்டும் இந்தியா பயன்படுத்தாது. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி உளவு தகவல்களையும் சேகரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.